எஸ்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா அது நான் அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசக்கூடிய ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை நம்ம இதுல என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த முழு ஸ்டோரியையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இது 10 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 10 அதிகாரத்துல முக்கியமான பாகங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம அதுல பார்க்க போறோம். கர்த்தாவே, வானத்தில் பூமி படைத்த இந்த சர்வவல்லமையுள்ளது இன்னைக்கு இந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாங்கள் கர்த்தாவே இந்த டீகோடிங்க பார்க்க போகிறோம். அப்பா, எஸ்தரின் புத்தகத்திலே நீர் எவ்வளவா தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பரப்பி வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அதில் பார்க்கிறோம். அப்பா, அது இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அந்த ராஜ்யம் பரவி இருந்ததை பார்க்கிறோம். அவ்வளவு இடத்துக்கும் இந்த எஸ்தர் ராணியா இருந்தாரப்பா. தேவனே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுகிறார்கள். தேவனை கோர்வையாக எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்படியாக இந்த சாத்தியத்தை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்து தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். மீட்பர் ரட்சகமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல ஆமென். வாசிப்போம். மீண்டும் வசனத்தை வாசிப்போம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாசுவேரின் நாட்டில் சம்பவித்ததாகும். அகஸ்வேர் ராஜாவை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜா வந்து இந்த முழு எஸ்தர் பாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எஸ்தர் புத்தகத்துல கடவுளுடைய பேரே இல்லை. கடவுளுடைய பேரே இல்லை பார்த்துடுங்க. ஆனாலும் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை இந்த தானாக்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை கர்த்தர் ஏன் வைத்தார், இதனோட காரியம் என்ன பாருங்க. இந்த எஸ்தர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த அகஸ்வேர் ராஜா இவங்களோட அரசாண்ட இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் எங்க இருந்து அரசாள்றானா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவன் என்ன செய்யறாங்க, அரசாள்றான் பார்த்துடுங்க. இவனுடைய அரசாள்ற இந்த பரப்பளவை நம்ம பார்க்கும்போது இந்தியாவில இருந்து அவன் என்ன செய்யறான், அவன் தொடங்கி எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் இப்ப எப்படி இருக்குது, பரவலா இருக்கு பார்த்துடுங்க. இந்த இந்தியா அண்ட் எத்தியோப்பியா இந்த 2 காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது நம்ம தமிழ்ல நம்ம இந்த தேசம் சொல்லி சொல்றோம். ஆனா ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை என்ன சொல்லுவாங்க, ஹோது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹோது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இந்த ஹோதுனுடைய டீகோடிங் நம்ம லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல நினைச்சு போறோம், அதை நம்ம பார்க்க போறோம். இன்னும் எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லும் போது அதை ஹீப்ரூல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, எத்தியோப்பியான்னு கொடுக்கல. ஹீப்ரூல எத்தியோப்பியா இல்ல, கூஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. கூஷ். இந்த கூஷ் வந்து யாரு, ஹாமுடைய பையன். ஹாமுடைய பையன் தான் யாரு, கூஷ். அந்த வம்சம் வந்து அந்த வம்சம் எங்க இருக்காங்களோ அது வரைக்கும் இவனுடைய ராஜ்யம் வந்து பரவலா இருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இதுல இந்த அதிகாரத்துல தான் இந்தியாவுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்முடைய தேசத்தின் பெயரை இந்த புஸ்தகத்துல, அதாவது தானாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த தேசத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதனால கர்த்தர் சொன்னார்ல, மின்னல் கிழக்குல இருந்து மேற்பறைக்கு வர்றது போல என்னுடைய வருகை என்ன செய்யும், இருக்கும். அப்படி பார்க்கும்போது ராஜ்யத்தின் பரப்பளவு பார்க்கும்போது அது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில என்ன செய்யணும், இருக்கணும் பார்த்துடுங்க. அவருடைய வருகை இங்க இருந்து அது வரைக்கும் அவ்வளவு பிளாஷிங்கா என்ன செய்யுமா, இருக்குமா. அப்போ முதல்ல போறது நம்ம தான் என்ன செய்வோம், பார்க்கணும். முதல்ல நம்மளுக்கு தான் முதல் பாகம், முதல் ஸ்தானம் கர்த்தர் நம்மளுக்கு தான் என்ன செய்யறார், கொடுக்கிறார். பாருங்க, இந்த ஹோது வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம அடிக்கடி இந்த வாவுங்கிற சத்தத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வாவுங்கிற சத்தம் எவ்வளவு முக்கியத்துவமானதோ அவ்வளவு முக்கியமானதுதான் நம்மளுடைய இந்தியா தேசமும் அவ்வளவுதான். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பழைய பெயர்களை சொல்றாங்க. இந்துஸ்தான்,
பாரத் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனா எல்லாத்த விட பழமையான இந்தியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எது தெரியுமா? ஹோதுதான் அந்த வார்த்தை. ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க? ஹோதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அதை ஹீப்ருல ஹோதுன்னு சொன்னாங்க அப்படிங்கறது நம்ம லாஸ்ட்ல என்ன செய்யணும், நம்ம அதை பார்க்க போறோம். இப்போ இந்த அகஸ்வேர் ராஜா, இந்த அகஸ்வேர் ராஜாக்கு ஒரு மனைவி இருக்கா, பேர் என்னது? வஸ்தி வந்து எடுக்க பாருங்க, வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சாரி 2ஆம் வசனத்தை வாசிக்க. ராஜாவாகி அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற. இப்போ இந்த அகஸ்வேர் ராஜா எந்த ராஜ்யத்து மேல, எந்த மாளிகை மேல இருக்கானா? சூசான். சூசான் மாளிகையில் என்ன செய்யறான் இருக்கிறான். ஏன் சூசான் மாளிகையில் இருக்கணும்? அவனை ஏன் கர்த்தர் அங்க உட்கார வச்சார்? அவனை வேற இடத்துல உட்கார வச்சிருக்கலாமே. ஏன் சூசான் அரண்மனையில உட்கார வைக்கணும்? அதுல ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் என்ன செய்யறார், வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த சூசான் அப்படிங்கிற இந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க. எஸ் அப்படிங்கிற, அதாவது ஷிக் அப்படிங்கிற எழுத்து, அடுத்தது வாவுங்கிற எழுத்து, அடுத்து அகைன் ஷின்னுங்கிற எழுத்து, அடுத்தது நூ. இந்த 4 எழுத்து சேரும் போது உங்களுக்கு என்ன காரியம் கிடைக்குது? சூசான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இந்த சூசான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த மாளிகையை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? இந்தியா தேசத்தையும் பேரையும் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் சூசான் அரண்மனையில உட்கார்ந்துதான் அவன் அந்த ராஜ்யத்தை என்ன செய்யறான். சூசான் அப்படின்னா லில்லி பூன்னு அர்த்தம். என்ன போகுது லில்லி? நம்ம உன்னத பாட்டுல அவர் சொல்றாருல, என்ன சொல்றாரு? லில்லி புஷ்பம். யாரா அவர்? லில்லி புஷ்பம். இங்க வாசிக்க வேண்டாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமுமா என்ன செய்றேன் இருக்கிறேன். மேல வாசிக்க 1ஆம் வசனத்துல. நான் சாரோனின் ரோஜாவும் இங்க வாசிக்க. மணவாட்டி வந்து அவர் யார ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, அவர் லில்லி புஷ்பத்துக்கு எப்படி பேசுறார், ஒப்பிட்டு பேசுறாரு. எப்படி லில்லி புஷ்பமானது அந்த இருந்து அடைகிறதுனா முள்ளுகளுக்குள்ள சிக்கி இருக்குதோ, அதே போல என்னுடைய மணவாட்டி என்ன செய்யறா இருக்கிறா அப்படின்னு சொல்லி லில்லி புஷ்பத்தை அவர் யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, மணவாட்டியோட என்ன செய்யறார், ஒப்பிடுறார். பாருங்க, இந்த சூசான் அப்படின்னு சொல்லும் போது அது லில்லி புஷ்பம். இந்த லில்லி புஷ்பத்துக்குள்ள யாருடைய பெயர் இருக்கணும்? மணவாட்டிக்குள்ள, மணவாட்டின்னு எடுத்தாலே அவளுக்குள்ள யார் பேர் தான் இருக்கணும்? யெகோஷுவா பேர் தான் காணப்படும். இந்த லில்லி புஷ்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷின் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா இது யாரு? எல்ஷடாய் தேவனை குறிக்குது. எல்ஷடாய். இது ஷின் யாரை குறிக்குது? எல்ஷடாய் தேவனை குறிக்குது. அவருடைய பேர் என்னது? யாவாகிய தேவன் தான் அவருடைய பேர். அடுத்தது ஷானா. SHANAH. ஷானா. ஷானா அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டு சேஞ்ச் த கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்மளுடைய வஸ்திரத்தை மாற்றுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஷானா அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்குது. ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, இடத்தை மாற்றுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். டு டிரான்ஸ்ஃபர் from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த காரியம் யாவாகிய தேவன் யாருடைய இருப்பிடத்தை மாற்ற போறார்? நம்மளுடைய இருப்பிடத்தை தான் என்ன செய்யணும்? அவர் வேற யாரும் இருப்பிடத்தை மாற்ற போறாரா? நம்மளுடைய இருப்பிடத்தை அவர் என்ன செய்யணும்? மாற்றணும். He is going to transform. அவர் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறார். எங்க இருந்து? இந்த உலகத்துல இருந்து அவர் இன்னொரு உலகத்துக்கு நம்மளை என்ன செய்ய போறார்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறார். நம்ம போட்டிருக்கிற இந்த அழுக்கான கந்தையை, இந்த அழுக்கான வஸ்திரத்தை களைஞ்சி அவர் இன்னொரு வஸ்திரத்தை என்ன செய்ய போறார்? நம்மளுக்கு தர போறார். யாருக்கு தர போறார்? நம்மளுக்கு தர போறார். நம்ம யாரு? நம்ம தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை என்ன சொல்லுவாங்க? ஷுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யாவாகிய தேவன் நடுவில் என்ன இருக்குது? வாவ், இது என்ன உச்சரிப்பு? ஓ, என்ன பேர் வந்துட்டீங்க? யெகோஷுவா. பாருங்க, இது சூசான் அரண்மனை அப்படின்னா இது சூசான் அரண்மனை இல்ல. இது யாருடைய அரண்மனை?
யெகோஷுவாவுடைய அரண்மனை பார்த்துடுங்க. இந்த அரண்மனை ரொம்ப முக்கியமான இந்த அரண்மனையில இருந்துதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்போ ஆட்சி செய்யறார். ஷானா அப்படின்னா அது இடத்தை, அதாவது டு டிரான்ஸ்ஃபர் from one place to another place, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுதல் தான் என்னது, அது ஷானா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய இருப்பிடத்தை மாற்ற போறார், நம்மளுடைய இருப்பிடத்தை. பாருங்க கரெக்டா சூசான்ல தான் இருக்கிறார், அங்க வைத்திருக்கிறார் பாருங்க அரண்மனையை. பாருங்க நம்மளுடைய இருப்பிடத்தை மாற்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யறதுன்னா, அவர் தன்னுடைய பாருங்க சிலுவையில கர்த்தர் இருக்கும் போது என்ன நடந்துச்சு, அவருடைய கண்ணை கட்டினாங்க. ஏன், நம்மளுடைய கண்ணு திறக்கப்படணும்ன்றதுக்காக. அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் வஸ்திரத்தை எடுத்தாங்க. ஏன், நம்மளுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக. பாருங்க கர்த்தர் எவ்வளவு ஒரு தியாகத்தை அவர் செய்துட்டே வராரு பாருங்க. பாருங்க நம்மளுக்கு ஒரு மாற்று வஸ்திரம். யோசுவா வந்து சக்கரியால பாத்தீங்கன்னா யோசுவா நிக்கிறான், அடுக்கு கத்தையுமா நிக்கிறான். உடனே குற்றச்சாட்டுக்கு பண்றவன் என்ன செய்யறான், குற்றம் சாட்டுறான். இவனுக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறான். பாருங்க குற்றம் சாட்டுறது ஒரு ஊழியம். குற்றம் சாட்டுறது என்னது தெரியுமா, அது பெரிய ஒரு ஊழியம் எடுங்க. அதாவது தேவனுக்கு பக்கத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அது ஒரு பெரிதான ஒரு ஊழியம். வேற வாசிங்க அப்போ சாரி வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போ ரட்சிப்பு வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும், பாருங்க நல்ல கவனிங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக. சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவன் எங்க நின்னுட்டு இருக்கான், ஆக்சுவலி தேவனுடைய சமூகத்துக்கு நின்று சகோதரன் என்ன செஞ்சிட்டு இருப்பானா. அப்ப இது உண்மையிலே பெரிய ஊழியமா சின்ன ஊழியமா? இன்னைக்கு நம்மளும் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க இவனுடைய ஊழியம் எப்படி இருக்கு பாருங்க. இவன் தேவனுடைய சமூகத்துல இருந்து சகோதர குற்றம் சொல்றது அவனுடைய ஊழியம் பார்த்துடுங்க. இன்னைக்கு அநேகர் இந்த ஊழியத்தை செய்யறாங்க. ஊழியம் அவங்க ஊழியமே அதான். யார் எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் அவங்களை குற்றம் சாட்டுவாங்க. இந்த ஊழியம் சரி, இவங்க டாக்டரின் சரி, இவங்க அது சரி, இவங்க சரி. டாக்டரினை தூக்கி குப்பையில போடுங்க. டாக்டரின் என்ன செய்யுங்க, சைட்ல தூக்கி வைங்க. டாக்டரின் என்னைக்கு உள்ள வருதோ அன்னைக்கு ரிவைவலே இருக்காது பார்த்துடுங்க. டாக்டரின் வந்துட்டு அப்படின்னா ரிவைவல் முடிஞ்சு போயிடும். டாக்டரின் அப்படியே அமைக்க வச்சுட்டு வெறும் மேசியாவை மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நம்ம யார் பேரை தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், அவருடைய பேரு. அவருடைய பேர் அங்க என்ன செய்யப்படணும், உயர்த்தப்படும் போது. இங்க அகஸ்வேர் ராஜா எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் அவனுடைய ராஜ்யத்தை, போதும் இந்தியால இருந்து ஆரம்பிக்கிறான். அப்ப யோசுவனுடைய ராஜ்யம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இந்தியால இருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு இது நிறைய ஜனங்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க, இது இந்து தேசம் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ராஜ்யம் யாருக்குள்ள இருந்து, இது யோசுவாவுடைய ராஜ்யம் பார்த்துடுங்க. பாருங்க இந்த ராஜ்யம் எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, இது இந்துஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்து தேசத்துல இருந்து ஆரம்பிச்சு அது எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் அது என்ன அவ்வளவு பரவலா 127 அந்த ப்ரோவின்சஸ்ல அவனுடைய அரசாங்கம் அவனுடைய பரப்பளவு எவ்வளவு என்ன செய்து காணப்படுது. பாருங்க எந்த அரண்மனையில இருந்தானா சூசான் அரண்மனை. இந்த சூசான்ல 4 எழுத்து இருக்குது. ஒன்று ஷின் அப்படின்னா அது யாரு, எல்ஷடை தேவன். அவர் யாரு, யாவாகிய தேவன். அடுத்தது வாவ், ஓ உச்சரிப்பு. அடுத்தது ஷின் நூன், அதாவது ஷனா அப்படின்னு சொன்னா அந்த ஹே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹே அல்லது யாலம், இந்த ரெண்டுல நீங்க எது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மீனிங் வரும்னா மாற்றுதல். டு சேஞ்ச் த கார்மெண்ட், to change a place, to change you from one place to another, to transfer you from one place to another. இந்த மீனிங் அந்த ரெண்டுக்குமே என்ன செய்யும் வரும். பாருங்க யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறார், நம்மள தான் கர்த்தர் என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்கவே வேண்டாம், சீக்கிரம் போயிடும். கர்த்தாவே அடுத்த வருஷத்துக்கு தாமதி, இந்த வருஷமே என்ன செஞ்சிடும் வந்துடும். 2000 கிராஸ் பண்ணும்போது 1999 முடிஞ்சு 2000 போகும்போது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நடுக்கம் இருந்துச்சுல. எங்க நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், டீச்சரா இருந்து. அங்க மீட்டிங் வச்சுட்டாங்க. 31ஆம் தேதி மீட்டிங். ஏன் அடுத்த வருஷத்துக்குள்ள போக போறோம், எல்லாம் பயந்துட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ என்ன யாதோ அப்படின்னு. 1ஆம் தேதி ஆச்சு, ஒன்னும் ஆகலையா?
எல்லாத்துக்கும் எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு என்ன ஒரு பயம் எடுத்துட்டு விட்டு போயிட்டு, ஆனா திரும்பவும் அந்த பயம் என்ன செய்யணும், வரணும். ஏன்னா இப்ப நம்ம கடைசியில் இந்த செய்தி படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த நடுக்கம் எப்படி வரும்னு பாத்துக்கிட்டு. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம வந்துட்டோம் இருக்கு பாருங்க. இந்த அகஸ்வேர் ராஜா இவன் இங்க இருந்து அரசல்றா, ஹோதுல இருந்து குஷ் வரைக்கும் என்ன செய்யறான், அரசல்றான். அவன் எந்த அரண்மனையில உட்கார்ந்து அரசாணிட்டு இருக்கிறான், சூஷான் அரண்மனை. இன்னைக்கு அந்த அரண்மனைக்குள்ள நம்ம போகணும்னா he has to transfer us from our place, this place to that place. அந்த பிளேஸ்க்கு அவர் என்ன செய்யணும், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, 3 வசனத்தை வாசிங்க. இந்த அகஸ்வேர் ராஜா தன்னுடைய அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே தன் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் என்ன பண்ணா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் எழுதிரும். என்ன எழுதிருக்காங்க, என்னது ஃபீஸ்ட் பண்றா பாத்துடுங்க. ராஜா என்னது கொடுக்கிறாரு, ஃபீஸ். நம்மளுக்கு ராஜா யாரு, சூசான் அரண்மனையில ஏதோ யோசுவா அரண்மனையில இருக்கணும்னா அந்த ராஜா யாரா இருக்கணும், அவரா தான் என்ன செய்யணும், இருக்கணும் பாத்துடுங்க. யோசுவா தான் அந்த ராஜா. இப்ப இந்த ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபீஸ் கொடுக்கிறார். அப்படி 5ஆம் வசனம் வாசிக்கிறது. அந்த நாட்கள் முடிந்த போது அந்த ஃபீஸ் முடியுது. எத்தனையோ ஃபீஸ், ஒரு ஃபீஸ் நடத்தி முடிச்சிட்டாரு. ராஜா சூசான் அரண்மனை வந்திருந்த பெரியோர்களும் சிறியோர்களும் சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனை சேர்ந்த சிங்காரத்தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்தார். இப்போ 7 நாள் விருந்து அவர் என்ன செய்யறாரு, 7 நாள் ஃபீஸ், 7 டே ஃபீஸ் அங்க நடக்குது. ஃபீஸ் வந்து ஆக்சுவலி யாருக்கு தான், யூதர்கள் தான் எழுதிவாங்க, ஃபீஸ் கொண்டாடுவாங்க. இங்க இவன் அரண்மனையில இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஃபீஸ் என்ன செய்யறான், கொடுக்குறான். அது எத்தனை நாளா, 3 நாள் 2 நாள்ல. இந்த அகஸ்வேர் ராஜா யூதனா இல்ல, இஸ் நாட் a Jew. ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் 7 நாள் தான் வைக்கணும்னு சொல்லி, இட்ஸ் காட்ஸ் பிளான். அது கர்த்தருடைய ஒரு திட்டம். இது ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக கர்த்தர் இவன் ஒரு உதாரணமா என்ன செய்யறாங்க வைக்கிறார். இவன் 7 நாள் ஃபீஸ் அங்க கொண்டாடுறான். அந்த சூசான் அரண்மனையில வந்திருந்த பெரியோர் சிறியோர் எல்லாருக்கும் அவனுடைய கார்டன்ல வச்சு ஒரு பெரிய ஃபீஸ், 7 நாள் ஃபீஸ் கொண்டாடுறான். பாருங்க, இந்த ஃபீஸ் வந்தாலே உங்களுக்கு யாரும் ஞாபகம், யூத ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். இந்த ஃபீஸ் முடிவடையக்கூடிய நேரத்துல, இந்த ஃபீஸ் உடைய சாப்டர் கர்த்தர் ஃபீஸ் வந்து முடிக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில், சாரி 7ஆம் வசனத்தை வாசிங்க. பொன்னால் செய்யப்பட்ட 4 பாத்திரங்களிலே, பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்திலே பானம் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டுச்சு, ஃபீஸ் நடக்குது, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது, பானம் கொடுக்கப்பட்ட ட்ரிங்க் கிடைக்குது. முதல் தரமான திராட்சரசம் பரிபூர்ணமாக என்ன செய்யப்பட்டதா, பரிமாறப்பட்டது. இதுல ஒரு வார்த்தை இல்லையா, இங்கிலீஷ்ல வாசிங்க. இது 7 எது வாசிக்கிறீங்க, 7 and they gave them drink in vessels of gold and royal wine in abundance according to the state of the king. அதுல ஹீப்ரூல பாத்தீங்கன்னா according to the hand of the king னு கொடுத்திருக்காங்க. according to the hand of the king, அது கீழ வாசிக்கணும். and the drinking was according to the law, according to Torah, தோராவின் படி according to the law அங்க ட்ரிங்க் ஆஃபரிங் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. லா யாருக்கு, யூத ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, லா கொடுக்கப்பட்டுச்சு. இந்த according to the law இப்போ அந்த ஜனங்களுக்கு அந்த ஃபீஸ் என்ன செய்து நடக்கும் பார்த்துடுங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தோரான் கொடுக்கப்படல, அந்த இடத்துல வேற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த தாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் பார்த்துடுங்க. என்ன கொடுத்துருக்குது, தாத், DATH கொடுத்துருக்கும், தாத் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த according to the law அவங்களுக்கு அந்த ட்ரிங்க் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ட்ரிங்க் ஆஃபரிங் அங்க நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஃபீஸ்ட் அங்க கொண்டாடுறாங்க. இந்த ஃபீஸ்ட் முறைமையின்படி, சட்டத்தின் முறைமையின்படி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது செஞ்சிட்டு இருந்தது யாரு, யூத ஜனங்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. அதுலதான் இப்போ ஒரு ஸ்திரீ வாரா பாருங்க, வாசிங்க 9ஆம் வசனம். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும்
ராஜ அகஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு என்ன செய்தாரா? அவளும் அங்க பீஸ் கொண்டாடிட்டு இருக்கிறா. இந்த வஸ்தி வேற யாரும் இல்ல, இது யூத ஜனங்களுக்கு உதாரணமா என்ன செய்யற இவ காணப்படுறா. இவ வஸ்தி அகஸ்வேருடைய ராணி. இஸ்ரவேல் ஜனங்களும் அது அதாவது சொல்லுதா ஒரு சிருஷ்டிகரே யார பார்த்து சொன்னாரு? நம்மள பார்த்து சொன்னாரு, அவங்கள பார்த்தா சொன்னாரு. The maker is a husband. ஒன்னை சிருஷ்டிதா ஒன்னு நாயகர் அப்படி சொல்லி சொன்னார். இந்த நாயகர் யாருக்கு நாயகர் அப்படின்னா இந்த யூத ஜனங்களுக்கு அவர் நாயகரா இருந்தார். He was a king and they were the queen. அவங்க தான் queen இருந்தாங்க. இந்த வஸ்தி அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு உதாரணமா என்ன செய்யறா காணப்படுறா. இவாளும் பீஸ கொண்டாடுறா. பீஸ யார் கொண்டாடிட்டு இருக்கா? யூத ஜனங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில் அந்த பீஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா நேரம் வந்தது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ 7வது நாள்ல இப்போ ராஜா எல்லாம் குடிச்சு களிப்பா இருக்கும் போது இப்போ ராஜாவுடைய மனசுல ஒரு காரியம் வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த வஸ்தியுடைய அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரூபத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழக நான் ஜனங்கள் மத்தியில என்ன செய்யணும், பிரபுக்கள் மத்தியில காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப யாருக்கு வருது? சிருஷ்டிகர்த்தா அந்த ராஜாவுக்கு என்ன செய்து இப்போ வருது. அவர் நினைக்கிறார் என்னுடைய மனைவியுடைய ரூபத்தை நான் என்ன செய்து இப்போ காமிக்கணும். எல்லாரும் பீஸ கொண்டாடுறாங்க, எல்லா விதமான பீஸும் நடந்துகிட்டு இருக்குது. யூத ஜனங்கள் கலாச்சாரத்தின்படி யூத ஜனங்கள் அந்த பீஸ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ நேரம் ராஜா நினைக்கிறார் இப்போ என்னுடைய மனவாட்டியினுடைய ரூபத்தை அந்த அழகை நான் என்ன செய்யணும், காமிக்கணும் ஜனங்களுக்கு. பாருங்க தாவீது சொல்றான் பாருங்க, 50ஆம் அதிகாரம் சங்கீதம் 50 அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து மனவாட்டியிலிருந்து அவர் என்ன செய்வாரா? இவ எப்படிப்பட்டவரா? பூரண வடிவுள்ள சீயோன். அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா out of Zion the perfection of beauty has shined. Elohim has shined. Elohim எப்போ அவர் பிரகாசிப்பார் அப்படின்னா out of the beauty of perfection. அந்த சீயோன் குமாரத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அழகின் பரிபூரணத்திலிருந்து அவர் என்ன செய்வாரா? பிரகாசிப்பார். அந்த அழக ஜனங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா வஸ்தி என்ன செஞ்சுட்டா? நிராகரிச்சா. ஏதோ சண்டை நினைக்கிறேன். அவளுக்கும் ராஜாவுக்கும் நடுவில் ஏதோ சண்டை. இல்லாட்டி செய்வாள் அப்படி, இல்லாட்டி செய்ய முடியுமா? அந்த தைரியம் அவளுக்கு உண்டா? ராஜா சொல்லி அவ செய்யல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இவளுக்கு ஏதோ அந்த மனஸ்தாபம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இவருடைய காரியம் இவங்களுக்கு அவ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது பாருங்க. இந்த அகஸ்வேர் ராஜா இப்ப அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க, வாசிங்க கீழே. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு 7 அவங்க யாரு பிரதானிகள், அது 7 பிரதானிகளை என்ன செய்யறார்? அனுப்புறார். எத்தனை பிரதானி? 7 பிரதானிகளை அனுப்புற. யாரை கூட்டு வர? வஸ்தியை கூட்டு வரதுக்கு 7 பிரதானிகள் என்ன செய்யறாங்க? போறாங்க. எல்லாரும் போய் கூப்பிட்டு பார்த்தாங்க. திருந்தறதுக்கு வழி இல்லை. பிரதானிகள் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளா அனுப்புனார். ஆனா வஸ்தி வந்தாலா? வஸ்தி வரல. கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்ன செய்யல, இல்ல. இவ ஒவ்வொரு பிரதானிகளா போறாங்க. எல்லாரும் போய் கூப்பிட்டு பார்த்தாங்க. ராஜா உங்களை கூப்பிட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால என்ன செய்யல, முடியல. அவங்களால முடியல. அந்த அழக பாருங்க, அந்த பாசிங்க கீழே 11ஆம் வசனம். ராஜாவினுடைய அகஸ்வேருடைய சமூகத்தில்
வரமாட்டேன் என்கிறார். இந்த 7 பிரதானிகள் மூலமா கர்த்தர் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அவங்க மூலமா எத்தனையோ கட்டளைகள் வந்தது, எத்தனையோ பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அந்த வஸ்தி என்ன செய்யல, கர்த்தர் பக்கம் வரல பாருங்க. இவன் நேர என்ன செய்தா அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகளை, அதாவது ராஜாவுடைய கட்டளையை என்ன செஞ்சுட்டாரா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. அவன் என்ன செஞ்சுட்டா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. அதனாலதான் மலாக்கி பிடிச்சு திட்டு அனுப்பிட்டான். இனிமே உங்க மத்தியில பிரதானிகளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிரதானிகளை தூதர்களை என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். இப்ப அடுத்தது எந்திக்க போறது, அடுத்த ஒரு மலாக்கி எந்திப்பாது யாரு, யோவான் ஸ்நானகன் அந்த மலாக்கின்னு சொல்லி இந்த மலாக்கி ஒரு மலாக்கியை பற்றி என்ன செஞ்சுட்டான், அங்க சொல்லி அனுப்பிட்டான். எத்தனையோ பிரதானிகள் போனாங்க இந்த வஸ்தியாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அந்த ரூபத்தை காமிக்கிறதுக்கு, அவங்களுடைய அழகை காமிக்கிறதுக்கு. ஆனா இந்த வஸ்தி என்ன செஞ்சுட்டா, அந்த அழைப்பை நிராகரிச்சுட்டா. அந்த கட்டளைகளை அவள் கீழ்ப்படியல. ராஜாவின் கட்டளை என்ன செய்யலவா, கீழ்ப்படியல பாருங்க. சிந்திச்சு பாருங்க, யூத ஜனங்கள் எப்படி கண்டிஷன்ல ஆயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க அந்த திரும்ப அந்த ஃபார்மேஷனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. கர்த்தாவே நான் உங்களுடைய கட்டளை கீழ்படுறேன் அப்படிங்கிற காரியத்து வருது. ஆனா திரும்ப அவங்க ராணி ஆக முடியாது. திரும்ப என்ன செய்ய முடியாது, ராணி ஆக முடியாது. இன்னைக்கு ராணி ஆகிறதுக்கு ஸ்தானத்தை யாரு கொடுத்துருக்காரு, நம்மளே கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவள் ராணி ஆக முடியாது. ஏன்னா ஒரு தடவை நிராகரிச்சாச்சு, சட்டம் வந்துட்டு, சட்டம் பிறப்பிட்டாச்சு. அகஸ்வேர் ராஜாக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அவளுக்கு பதிலா பட்டத்து ராணியா வேற ஒரு ஸ்ரீ என்ன செய்ய போறாங்க, அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஆனா இவ என்ன செய்தா அப்படின்னா ராஜாவுடைய கட்டளையை என்ன செய்தானா, நிராகரித்தார். இந்த கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, கட்டளைக்கு என்ன சொல்லுவாங்க, மித்வா அப்படின்னு சொல்லுவாங்க கட்டளைக்கு. ஆனா இந்த இடத்துல மித்வான் கொடுக்கப்படல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம காலேஜஸ் எல்லாம் டீன் கொடுப்பாங்க, அதுவே டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அந்த இடத்துல டீன் அல்லது டிஓஎன் டோம் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டீன் அடுத்தது கட்டளைக்கு தாத், டிஏடிஹெச் தாத் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு காரியமும், இந்த கட்டளையும் இந்த லா அண்ட் கமாண்ட்மெண்ட் வரும்போது இந்த ரெண்டு இடத்துல அதை என்ன செய்து மாறுது, அது ஏன் மாறுது, அதை நம்ம என்ன செய்யணும் பார்ப்போம். இப்ப இங்க வஸ்தி என்ன செய்யலாம் பாருங்க. 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது வாசிக்க திரும்ப, ஆனாலும் பிரதானிகளின் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீயாகிய வஸ்தி வரமாட்டேன், ரெஃப்யூஸ் பண்ணிட்டா பாருங்க. அவன் என்ன செஞ்சிட்டா, நிராகரிச்சிட்டா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு ராஜாவினுடைய கட்டளையை மீறலான்னா சிந்திச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். யூத ஜனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர் நினைச்சிட்டாங்க, மீறிட்டாங்க. அதனாலதான் மல்கியால வரும்போது கர்த்தர் சொன்னார், நான் உங்களை நேசித்தேன், ஆனா நீங்களோ என்னை எப்போ நேசித்து இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு வர்றார். அதே மாதிரி அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றார், ஆசாரியர்களே நீங்க என்னுடைய நாமத்தை என்ன செஞ்சுட்டீங்க, நீங்க பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க. எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கணும் அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சொன்னார், நொட்டியும் குருட்டுமான ஆடுகளை எனக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பலி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கொண்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கர்த்தர் அங்கீகரிப்பாரா. கர்த்தர் சொன்னார், நீ உங்க எஜமான கொடுத்துப்பார், அவன் சந்தோஷப்படுவான் பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, கர்த்தர் அவங்க மேல கடும் கோபத்தை என்ன செய்றார், அங்க பொழிப்பான். அவங்க எல்லா கட்டளையும் மீறினாங்க. ஆனா அவங்க இந்த பண்டிகையை அவங்க ஆசரிக்கிறது என்ன செய்யல, எல்லா பண்டிகையும் கொண்டாடினாங்க. ஆனா கட்டளையெல்லாம் என்ன செஞ்சாங்க, மீறினாங்க. கர்த்தர் கொடுத்த கட்டளை எல்லாம் மீறினாங்க. இவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், ஆசிரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஆசிரியர் தன் உதடை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் என்ன செய்வாங்க, தேடுவார்களே. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர்களே உங்க வாயில தோரா இல்ல, உங்க வாயில தோரா இருக்கணும், ஆனா தோரா இல்ல, ஏன் எங்க போச்சு? கர்த்தர் அவங்களை கடிந்து கொண்டார். பார்த்துடுங்க, கர்த்தர் சொன்னார், தோரா உங்க வாயில என்ன செய்யணும், காணப்படணும். தோரா உங்க வாயில இல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆசாரியர்கள் பார்த்தாங்க சேனைகளின் தேவனுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்மளும் யாருதான், மலாக்கி தான். தூதர்களை இவங்க என்ன சொல்லுவாங்க, மலாக்.
அவருடைய தூதர்கள் சொல்லும்போது நம்ம யாரா மாறிடுறோம், மலாக்கியன் செஞ்சிடறோம் மாறிடும். ஆனா இந்த மலாக்கியனுடைய வாயில என்ன இருக்கணுமா, தோரா இருக்கணும். இவங்க தோராவை வெறுத்துட்டாங்க. ஆனா என்ன கொண்டாடினாங்க தெரியுமா, பண்டிகை நல்லா கொண்டாடினாங்க. பண்டிகை என்ன செஞ்சாங்க, நல்லா கொண்டாடினாங்க. பாருங்க வாசிங்க, இந்த மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. இப்பொழுது ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தாமலும் இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்புவேன், உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன், அவைகளை சபித்தேன் என்று சொன்னார். இன்னும் வாசிங்க, அதான் மேட்டர் இருக்கு. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து பண்டிகையில் பஸ்தி நல்ல பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறா. ஆனா கட்டளை என்ன செய்யறா, மீறா. உடனே கத்து சொல்ற, உன் வாயில தோரா இருக்கணும், ஆனா நீ பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிற. உன் பண்டிகை சாணியை அரைத்து உன் முகத்துல தடையுறுவேன், என் நாமத்துக்கு மகிமை செலுத்த நீ சிந்தியாமல் போய் நீ பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிற, ஃபீஸ்டா கொண்டாடிட்டு இருக்கிற. இந்த ஃபீஸ்டின் சாணி அரைத்து முகத்துல என்ன செய்வேன், அரைச்சுவேன் சொல்லி சொன்னார். பாருங்க, இதோடு கூட வஸ்தி என்ன செய்யப்படுவா, தள்ளுபடி ஆயாச்சு. அவன் வஸ்தி நல்லா கொண்டாடினான், ஃபீஸ் கொண்டாடினான், எல்லா ஜனங்களும் வந்து அவர் ஃபீஸ்ட கொண்டாடிட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய கட்டளை வரும்போது, நீ அவருடைய அழக ஜனங்கள் பார்க்கணும் சொல்லி வரும்போது, அவர் ராஜாவின் கட்டளை என்ன செஞ்சுட்டா, மீறிட்டா. உடனே கர்த்தர் சொன்னார், நீ இனிமே அவர் இந்த ராஜா சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சாணி அரைச்சு அவர் என்ன செஞ்சாரு, தள்ளுபடி பண்ணியாச்சு. திரும்ப வாசிங்க. இதோ நான் உங்கள் பயிரை கெடுத்து பண்டிகையின் சாணியை உங்கள் முகத்தில் அரைத்து, அதோடு கூட நீங்களும் என்ன செய்வீங்க, தள்ளுபடி ஆவீங்க. பாருங்க எவ்வளவு மோசமான காரியம் பார்த்தீங்களா. ஈச கொண்டாடுறது பெருசு இல்ல, கட்டளை என்ன செய்யக்கூடாது. யூத ஜனங்கள் கட்டளை மீறிட்டாங்க, ஆனா பீஸ் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த காரியத்துல தான் கர்த்தர் கடும் கோபம் கொண்டு வஸ்தியை என்ன செய்றார், இப்போ தள்ளுபடி ஆக்குறார். அந்த வஸ்தியை பற்றி ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அங்க இன்னும் 7 பிரதானிகள் வராங்க. பாருங்க வாசிங்க, எஸ்தருக்கு நம்ம திருப்பலாம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழு பிரதானிகள் இப்போ பிரபுக்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அது திரும்ப 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனம் இங்கிலீஷ் வாசிங்க. Then the king said to the wise men which knew the, இவங்களுக்கு டைம் பத்தி நல்லா தெரியும். எதுக்கு டைம் கோட் பண்றாரு, காலத்தை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். எந்த காலத்துல என்ன செய்யணும்னு சொல்லி இவருக்கு நல்லா தெரியும். அந்த காலத்தை அறிந்த ஞானிகளை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க. அது 14. சரி தமிழ் வாசிங்க. நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியும் அறிந்தவர்களிடத்தில் காலமான வர்த்தமானங்கள் அறிந்த அந்த பண்டிதர்களை நோக்கி, இப்போ அடுத்தது நியாய தீர்ப்பு நடக்க போகுது. எதை வச்சு நியாய தீர்ப்பு நடக்க போகுது? according to law and judgment, according to Torah. அங்க வஸ்திக்கு இப்போ ஜட்ஜ்மென்ட் நடக்க போகுது. இப்போ கேக்குறாங்க என்ன செய்யணும், இப்போ வஸ்தி இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வரும்போது கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, வாசிங்க. இந்த பிரபுக்கள் முன்னே இப்போ அந்த 7 பிரதானிகள்ல ஒரு பிரதானி வர்றான். அவன் பேர் தான் யாரு? மெமுகான்.
இவன் தான் கொஞ்சம் விசேஷமானவங்க. எதிர்த்து பேசுறான். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ராஜா என்ன செய்யறாருன்னா, இப்போ வஸ்தி மேல நீதியான தண்டனை வழங்கப்படணும். அவ செய்த காரியம் தப்பு. அவ கட்டளையை மீறிட்டா. அப்ப கட்டளையை மீறிட்டா அப்படின்னா அந்த லாவின் படி, அந்த சட்டத்தின் படி இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க என்ன செய்யப்பட்டுச்சு, எழுப்பப்பட்டுச்சு. இன்னைக்கு வஸ்தி மேல நீதியான தண்டனை செஞ்சுட்டு இறக்கிட்டு வந்திருக்காரு. அவன் சிதறடிக்கப்பட்டுட்டா. அவன் என்ன செய்யப்பட்டா, சிதறடிக்கப்பட்டா. தேவனுடைய சமூகத்துல அவன் என்ன செய்யப்பட்டா. கடைசி ஒரு தருணம் கிடைச்சது. யோசுவா வந்து நிக்கும் போது இப்போ யார் அந்த இடத்துல அந்த யார் வேணும் அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்ளுதல் வரும்போது, பரபாசா யெகோஷுவா அப்படின்னு கேட்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவும் தெரிந்து கொண்டாங்க, பரபாசா தான் தெரிந்து கொண்டாங்க. அவங்க யாரும் தெரிந்து கொள்ளல, யோசுவாவை தெரிந்து கொள்ள. ஒரு வாய்ப்பு கடைசியில் கிடைச்சு அந்த வாய்ப்பை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. எவ்வளவு ஒரு மோசமான காரியம் பாருங்க. அதுலதான் அவங்க தோராவின் படி தேவர் ஸ்பிளிட்டட், அவங்க கர்த்தரை ஸ்கேட்டர் பண்ணிட்டார். அவங்க என்ன செஞ்சார், அவங்க சிதறடிக்கப்பட்டார். அக்கார்டிங் டு தி லா, கர்த்தர் அவங்க தள்ளுபடி ஆக்கிட்டார். பாருங்க எரேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் செய்கிறது போல. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரப்போ, மனைவியுடைய ஸ்தானம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு துரோகம். அப்ப இவர் அவங்களுக்கு யாரு, கணவன். பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்தது போல இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்ததுமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்தாங்களா, துரோகம் பண்ணிட்டாங்களா. அதுக்கு இவர் என்ன செய்யறார் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய வழியை மாறுபாடாக்கி தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் கடிந்து கொண்டு அழுது கொண்டு பாருங்க அவங்க என்ன செய்யப்பட்டாங்களா. இங்கிலீஷ்ல வாசிங்க. எரேமியா 3:20. அவங்க என்னத மறந்துட்டாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. கர்த்தரும் பார்த்தாரு. பைபிள்ல சொல்லிருக்கு, நான் உன் தாய்க்கு தள்ளுதல் சீட்டை என்ன செஞ்சுட்டேன் இருக்குல்ல, உன் தாய்க்கு என்ன செஞ்சுட்டேன், உனக்கு உன் தாய்க்கு ஐ ஹவ் சென்ட் a bill of divorcement அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். தள்ளுதல் சீட்டை கொடுத்தாராம். வஸ்தி வந்து யூத ஜனங்களுக்கு உதாரணமா இருக்காங்க. அவங்கதான் ராணியுடைய ஸ்தானத்துல இருக்கணும். அவங்களுடைய அழக இந்த உலகம் பார்க்கணும்னு சொல்லிதான் இந்த அகஸ்வே ராஜா ஆசைப்பட்டா. ஆனா அந்த ஆசை இப்ப என்னதாயிட்டு, நிராசை ஆயிடுச்சு. இந்த வஸ்தி கர்த்தர் அவ எல்லா பண்டிகையும் ஆசரிச்சா. ஆனா அவ எதை மறந்துட்டா, கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிதல் என்ன செஞ்சுட்டா, மறந்துட்டா. வந்துருங்க, இந்த மறந்தது நிமித்தம் கர்த்தர் சொன்னார், அந்த பண்டிகை சாணியை முகத்துல அரைச்சி ஒண்ணி அதோடு கூட என்ன செஞ்சுட்டேன், தள்ளுதல் பண்ணிட்டப்பா. இப்ப பாருங்க, கர்த்தர் தள்ளுதல் பண்ணிட்டா. ஒரு தடவை தள்ளுதல் பண்ணி வச்ச அப்படின்னா வாமிட் பண்ணிட்டாருன்னா திரும்ப எடுத்துக்கொள்வாரா, எடுத்துக்கொள்ளவே மாட்டார். வந்துடுங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, வாசிப்போம். வாசிங்க, எஸ்தர் வரலாம். அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். பிரதான குலமா சொல்லப்பட்ட கட்டளையின்படி இப்போ தேச சட்டத்தின்படி என்ன செய்யணும்னு கேட்ட உடனே மெமுக்கான் எந்திரிச்சு சொல்றான், ஐயா இந்த காரியம் வெளியே தெரிஞ்சதுன்னா பெர்சியா தேசத்துல எல்லா ஆண்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க, வஸ்தியை கூப்பிட்டார் ராஜா, ஆனா வஸ்தி என்ன செய்யல, கீழ்ப்படியல. அதனால எல்லா பெண்கள் வாக்க ஒரு பெரிய புரட்சியே நடந்துரும். அதனால இதுக்கு ஒரு நீதியான தண்டனை வரணும். என்ன தண்டனை, இந்த வஸ்திக்கு பதிலா இப்போ ராஜ்யத்தின் மத்தியில வேற ஒரு ஸ்திரீயை நீங்க என்ன செய்யணும், தேடணும். இந்த
இந்த ராணிக்கு பதிலா பட்டத்து ராணியா வேற ஒரு ராணி என்ன செய்யணும், நீங்க தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு ஆஃபராக வைக்காம இருக்க. ராஜாவால தட்ட முடியல, ராஜாவால என்ன செய்ய முடியல, தட்ட முடியல. பாருங்க இதுல கடைசி வசனத்தை வாசிக்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 21. இந்த வார்த்தை ராஜாக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினது. ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் வீட்டுக்கு அதிகாரி யாரு? நம்ம இதுல எல்லாம் ஜென்ஸ் தான் அதிகமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த வரும்போது எலும்பையும் சேர்த்து கொண்டு வரணும். அப்பதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லும் போது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹீப்ரு தெரிஞ்ச ஜனங்க வீட்டுல அப்படி கிடையாது, எல்லாருமே கரெக்டா தான் இருக்கிறாங்க. பாருங்க நான் போன இடத்துலலாம் பார்த்தது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு இருக்குது. ஏன்னா கால் போக்குவரத்து ரொம்ப அருமையான டீச்சிங் பண்ணிருக்காங்க. ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர் சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளஸிங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, கொண்டு வந்து இருக்கிறாங்க. பாருங்க நேற்று மைசூர்ல இருந்து கிட்ட ஒரு 80 பேர்கிட்ட வந்திருந்தாங்க, 75-80 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அதுல 10-15 பேர் டிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ன செய்ய முடியும்? வரக்கூடாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க தான் வர்றாங்க. பாருங்க எங்க அப்படின்னா சண்டிகருக்கு போன் பண்றேன். சண்டிகர்ல அந்த ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப் மூலமா ஹீப்ரு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க அவங்களுக்கு ஆசை, நானும் ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சரி இதே மேட்டரை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவங்க சொல்லி நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். டிபிஏல படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு தூக்கி வரப்பட்டீங்கன்னா நீ சுத்தி போனாலும் யார் தான் கிடைக்கிறாங்க? டிபிஏ தான் கிடைக்கிறாங்க. சவுத்லயும் டிபிஏ தான், சென்ட்ரலையும் ஈக்வேட்டர்லயும் டிபிஏ தான், அங்க நார்த்லயும் யார் தான்? டிபிஏ தான். பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வேலை, ரொம்ப அருமையான ஒரு விதை விதைப்பு அவங்க செய்திருக்கிறாங்க. அதுக்கு நிச்சயமாவே ஹேட்ஸ் ஆஃப் செய்யணும், பண்ணணும். பாருங்க ஆனா இப்ப இருக்கிற நேரம் விதை விதைக்கிறது இல்ல, இது அறுவடை நேரம். இந்த அறுவடை நேரத்துல விதைகள் கனி கொடுக்கல அப்படின்னா நம்ம டிபிஏ இருந்து டிபிஏல விதை விதைச்சாரு. இப்ப அந்த டிபிஏல விதை என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அனைவரும் வந்து படிப்பாங்க, கடைசி மொமெண்ட் இருக்கும்போது எழுதி போயிருவாங்க. அப்போ அதே மாதிரிதான் லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. பாருங்க வேதம் சொல்லுது, இந்த ராஜா, இந்த பிரபுக்கள், இவன் ராஜா வந்து இந்த சொன்ன அந்த கட்டளை அவனுக்கு எப்படி செஞ்சுட்டா அவனுக்கு மனசுக்கு கரெக்டா தோணுச்சு. வாசிங்க. எந்த புருஷனும் தன்னுடைய வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்று அந்தந்த பாஷையிலே என்ன செய்யணுமா? பாருங்க இது வந்து நான் அந்த பாஷையை நான் இண்டிகேட் பண்றேன். லாங்குவேஜ நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த எல்லா லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்ல இருந்து, எந்த கண்ட்ரில இருந்து, இந்தியால இருந்து எத்தியோப்பியா வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதோ எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப என்ன செஞ்சாச்சு? அகஸ்திய ராஜா என்ன செஞ்சுட்டான்? அவனுடைய முத்திரை போட்டு எழுதி வச்சாச்சு. இந்தியாவில் உள்ளவங்க வாசிக்கிறாங்க. யாருடைய கட்டளை வாசிப்பாங்க? அகஸ்தியர் ராஜாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க. சைனால எப்படி வாசிப்பாங்க? அகஸ்தியர் ராஜாவுடைய கட்டளைன்னு சொல்லி வாசிப்பாங்க. ஆஸ்திரேலியால எப்படி வாசிப்பாங்க? அகஸ்தியர் ராஜாவுடைய கட்டளைன்னு வாசிப்பாங்க. சரி, உருதுல எப்படி வாசிப்பாங்க? அகஸ்தியர் ராஜாவுடைய கட்டளை தான் வாசிப்பாங்க. அகஸ்தியர் ராஜாவுடைய பேர் மாறுமா? மாறிச்சுன்னா யோசிப்பாங்க, இதனோட இது என்ன ராஜா புதுசா இருக்கேன்னு யோசிப்பாங்க. மாறிச்சுன்னா என்ன யோசிப்பாங்க? இந்த ராஜா பேர் புதுசா இருக்கு, இது எந்த நாட்டு ராஜா அப்படின்னு யோசிப்பாங்க. கட்டளைய அவங்க மீறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராஜாவுடைய பேர் செய்யாது, மாறக்கூடாது. ஒருவேளை உச்சரிப்புல அங்கங்க போனாலும் ஆனா எழுத்து எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். அகஸ்தியர் ராஜாவுடைய கட்டளை எல்லா பாஷைகளும் அங்க என்ன செய்யப்படுது? பிரபலமாகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க அதாவது எல்லா வாசிக்கிறது வசனத்தை 22 வசனத்தில் எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே எப்படி இருக்கணுமா? அதிகாரியா இருக்கணும். அவங்கதான் அந்த வீட்டுக்கு அதிகாரி. அப்படி அது மாறுது அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது எங்க எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? வாசிங்க. இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்த பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும்
கட்டளையா எழுப்பி இதுல 19 வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தியின் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்று வஸ்தியின் ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவருடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமினா என்ன? கட்டளைக்கு உத்தமினா அப்படிதானே? ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படுற ஒரு மணவாட்டி, அவளுக்கு இந்த ஸ்தானம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படணும். ராஜா கொடுப்பாராக என்றும் அவராலே நல்ல கவனிங்க, ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு தேச சட்டத்துல என்ன செய்யுங்க? லால எழுத சொல்லிட்டாரு. என்ன லா எழுத சொன்னாரு? ஒவ்வொரு வீட்டுக்கும் யாரும் தலைவன்? புருஷனும் தலைவன். கர்த்தர் முதலாவது சட்டத்துல போட்டு வச்சுட்டாரு, தெரியுமா? கோர ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. சொன்னாரு சைலண்ட் இங்க இருக்க கூடாது. அரை மணி நேரம் சைலண்ட் இங்க. 7வது முத்திரை உடைபடும் போது பரலோகத்தில் ஏறக்குறை அரை மணி நேரம் என்ன உண்டாயிட்டு? அமைதல் உண்டாச்சு. அங்க அமைதல் உண்டாகணும். நம்ம பூமியில அமைதல் வரவே கூடாது. அதாவது சாரி, ஒரு காரியம் நான் மறந்துட்டேன். ஒரு பிரதர் வந்து அருமையான ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க. இந்த பாட்டு வந்து காதோஷ் 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 யாஹூ எல் ஷடாய். திருச்சியில் உள்ள ஒரு பிரதர் வந்து அந்த பாட்டு எழுதிருக்காங்க. இதுக்கு சரணம் எவ்வளவு தெரியுமா? 120 சரணம். 120 சரணம் இதுல இருக்குது. வந்து இந்த பாட்டை அதாவது நம்ம சாதாரண துதிக்கிறதுக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த கேசட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ கொஞ்ச நாள்ல. அது ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடி காமிக்கிறேன். காதோஷ் 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 யாஹூ எல் ஷடாய். எனக்கு சரியா வர மாட்டேங்குது, நான் ட்ரை பண்றேன். காதோஷ் 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 யாஹூ எல் ஷடாய். காதோஷ் 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 யாஹூ எல் ஷடாய். காதோஷ் 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 யாஹூ எல் ஷடாய். நன்மை செய்யும் தேவன் காதோஷ் எல் ஷடாய். வல்லமையுள்ள தேவன் காதோஷ் எல் ஷடாய். நன்மை செய்யும் தேவன் காதோஷ் எல் ஷடாய். பிசைட் ராகம் பிசைட் இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதிட்டாங்க. அவங்க பாடி காமிச்சாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாருங்க, 120 சரணம் எழுதிக்காங்க. பார்த்துடுங்க. அதை நான் சொல்லியிருக்கிறேன். நன்மை செய்யும் தேவன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லி ஹீப்ரூல எழுதிட்டாரு. அதையும் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஹீப்ரூல எழுதி செஞ்சிடலாம். ஹீப்ரூ சாங்க அதை எழுதிச்சிடும் மார்க்குன்னு சொல்லி ரொம்ப அருமையா எழுதிக்காங்க. பார்த்துடுங்க. எனக்கு இந்த காரியம் வந்து அதாவது லார்ட் சொன்னோட எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாருங்க, அந்த பாஸ்டர் பேர் வந்து ஜான் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான சகோதரன், ரொம்ப அன்பான சகோதரன். கிட்டத்தட்ட 75 சென்டில் அவங்க ஒத்தேல இருக்கிறாங்க. ஃபேமிலியில் வீடு அக்கம் பக்கத்தில் வேற எந்த வீடும் கிடையாது. ஒரு மீட்டிங் போடணும் இல்லாட்டி காட்டு சட்டம் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நேராக புக் பண்ணி அங்கே போய் என்ன செஞ்சிடலாம், உட்கார்ந்துடலாம். எவ்வளோ சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவ்வளவு நிசப்தமான ஒரு இடம். அதாவது சமயபுரத்துல இருக்கு. அவங்க திருச்சியில சமயபுரத்துல இருக்குது. சரி, இப்போ இங்க வேதம் சொல்லுது, அதாவது ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, மேதியா பெர்சியனுடைய சட்டத்துல இந்த காரியம் என்ன செய்யப்படணும்? எழுதப்படணும். என்ன காரியம் எழுதப்படணுமா? எல்லா வீட்டுக்கும் புருஷன் தான் என்னது தலை அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு புருஷன், நம்ம வீட்டுக்கு தலை யாரு? கிறிஸ்து தான் நம்மளுக்கு யாரு தலை? அவர்தான் நமக்கு புருஷன். நம்ம அவருடைய கட்டளை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. பாருங்க, இது எங்க இடம் பெற்றது அப்படின்னா, இது தோரால கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த லா, அந்த சட்டத்துல என்ன செய்யறார்? இப்போ எழுதி வைக்கிறார். அவர் ஆதாமி ஏவாளையும் படைத்து ஏவாளுக்கு சொன்ன ஒரு காரியம் அப்படின்னா, உன்னுடைய ஆசை யாரை பற்றி இருக்கும்? ஒரு புருஷன் பற்றி இருக்கும். யார் உன்னை ஆண்டு கொள்வார்? அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது ஆதாம் பத்தி சொல்லல, யாரை பத்தி சொல்லுது? ஏவாளை பற்றி சொல்றா. பாருங்க, இந்த வஸ்தி வந்து ஒரு யூத ஸ்திரீக்கு ஒரு உதாரணமா என்ன செய்யறார்? காணப்படுறார். இவா தன்னுடைய எல்லா ஸ்தானத்தையும் அவன் இழந்துட்டார்.
வஸ்திக்கு கர்த்தர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். ஆனா இவன் ஸ்தானத்துல என்ன செஞ்சுட்டா? இறந்துட்டார். பாருங்க, இதுல இந்த சட்டம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த லாக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன்? லீன் வந்து கமாண்ட்மெண்ட். கட்டளைக்கு என்ன சொல்லுவாங்க? கமாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா லா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாத் அப்படின்னு சொல்லுவாங்க. DATH தாத். கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லா வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த லால பாருங்க, நம்மளுக்கு பழைய பாட்டுல நம்ம லா என்ன சொல்றோம்? அதாவது கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்றோம்? நம்ம மிட்ஸ்வா லா என்ன சொல்றோம்? தோரா அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்கெல்லாம் தோரா இல்லையோ அதனால லால தான் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி வரணும். பாருங்க, இந்த தோரால நம்ம டீகோட் பண்ணும்போது, தோரால நம்ம டீகோட் பண்ணோம். TORAH. இந்த தோராவை நம்ம டீகோட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? அதுல யோசுவா கிடைச்சது. பட் அதுல என்ன மீனிங், என்ன செய்தி கிடைச்சது? அதுல T வந்து என்னது? T வந்து தாவ், O வந்து வா, R வந்து ரேஷ், அடுத்தது H வந்து என்னது? ஹே, behold. இந்த காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா பிக்டோரிக்கலி தாவ் எப்படி எழுதுவாங்க? கிராஸ். வா வந்து என்னது? ஓ வா, இந்த y பதி போடுவாங்க. ரேஷ் வந்து என்னது? தலை, ஹெட். ஹே என்னது? பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதுல 4 காரியம் இருக்குது. என்னென்ன காரியம்னா, சிலுவை, வா ஆணி, அடுத்து தலை. தலை யார் நம்மளுக்கு? மேசிதான் தலை. அதுக்கு நெக்ஸ்ட் என்னது? பார். அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை என்ன செய்யுங்க? பாருங்க. சிலுவை பற்றின ஒரு காரியம் தான் தோரா. சிலுவை பற்றின காரியம் தான் தோரா. அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க எஸ்தர்ங்கிற புத்தகத்துல லா பற்றி என்ன சொல்லி இருக்குது? தாத்துன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தாத்துல 2 ஆல்பபெட் தான். ஒன்னு டி வந்து என்னது? டாலர். அடுத்து டிஹெச் என்னது? தாவ். இது எப்படி பிக்டோரிக்கல் எப்படி எழுதுவீங்க? தாவ் வந்து சிலுவை சின்னம், அடுத்து டாலத் வந்து என்னது? டோ. அதாவது நம்ம இந்த தோராக்குள்ள இறக்கக்கூடிய வாசனை அங்கதான் இருக்கு. சிலுவைக்குள்ள போகக்கூடிய வாசனை இங்கதான் இருக்குது. சிலுவையில போகக்கூடிய வாசனை என்னது? எங்கதான் இருக்குது? அங்கதான் இருக்குது. ஆனா இந்த வஸ்தி என்ன செஞ்சுட்டா? அந்த தோரா அந்த கமாண்ட்மெண்ட் லாவை என்ன செய்யறாவா? மீறா பாருங்க. அப்பதான் இதுல இன்னொரு நியூ கமாண்ட்மெண்ட் எழுதப்படுது. இதுல என்ன கமாண்ட்மெண்ட் எழுதப்படுது? கரெக்ட் தானே? வஸ்தி தப்பு செஞ்ச உடனே மெமுகான் எந்திரிச்சு சொல்றான், இந்த பெர்சியா மேதியா பெர்சியா அந்த சட்டத்துக்குள்ள, அந்த தாத்துக்குள்ள இப்போ ஒரு புதுசா ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். ஒரு புதிய ஒரு கமாண்ட்மெண்ட் நீங்க என்ன செய்யணும்? அதுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி யோசுவா இந்த உலகத்துல வந்திருக்கும் போது வஸ்தி என்ன செஞ்சுட்டா? அந்த ராஜாவை, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படி பிறந்தார்? சாஸ்திரிகள் எல்லாம் கேட்டாங்கல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். என்ன கிறிஸ்துமஸ் வரும்போது பக்கத்துல கொஞ்சம் படிச்சு வைங்க. கிறிஸ்துமஸ் வந்து ஆக்சுவலி என்னது இல்ல, அன்னைக்கு அவர் என்ன செய்யல? பிறக்கல. பைபிள்ல எங்கெல்லாம் அந்த பிறந்தநாளை கொண்டாடுறோம் எல்லாம் பயமான காரியம் நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்து அதாவது சொன்னார், பிறந்த நாட்களை பார்க்கிலும் மரண நாள் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சந்தோஷமான இடத்துக்கு போறது பார்க்கிலும் துக்க இடத்துக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி என் பிறந்த நாள் நினைவுறுன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயுமே என்ன செய்யல சொல்லல. ஆனா எந்த நாளும் நினைவுற சொல்லியிருக்கிறாரு? மரணத்தை நினைவுறும்படிதான் சொன்னார். மரண நாள் நினைவுறு சொல்லியிருக்காரா? அதனாலதான் ராபோஜனம் வச்சிருக்காரு. நீங்க என்னைக்கெல்லாம் ராபோஜனம் கேட்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் மரணத்தை நீங்க என்ன செய்றீங்க? நினைவு கூறுகிறீர்கள். பாருங்க, இந்த சட்டத்துல ஒரு புதிய சட்டம் ஆட் ஆகுது. என்ன சட்டம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு தலைவர் யாருன்னா புருஷன் தான் வீட்டுக்கு தலை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு சட்டத்தை ராஜா எங்க எழுதி வைக்கிறாரு? மேதியா பெர்சியாவுடைய அந்த தாத்துல அவர் என்ன செய்யறார்? எழுதி வைக்கிறார். அதே மாதிரி யெகோஷுவாக ராஜாவாக பிறந்த அந்த ராஜாவை வஸ்தி என்ன செஞ்சுட்டா? வஸ்தி என்ன செஞ்சுட்டா? விரட்டி விட்டா, ஓடுங்க அப்படின்னு. எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். கர்த்தர் பார்த்தார், அவனை திட்டினாரு. அந்த வஸ்தியை பார்த்து என்ன செஞ்சாருன்னா பயங்கரமா திட்டுறாரு. நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க கொஞ்சம். மத்தேயு 23ஆம் அதிகாரம்
எதுல இருந்து வாசிங்கன்னா 14 இருந்து வாசிங்க. மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி இன்னும் 15 ஒருவனை உங்கள் மார்க்கத்தால் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தால் ஆனபோதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்திலே மகனாக்குகிறீர்கள். பாருங்க, திரும்ப வாசிங்க. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தின் பூமி என்ன செய்வாங்க சுற்றி. நீங்களா யார் மாயக்காரர்களா? இவங்க தன்னுடைய மார்க்கத்தை ஆக்கும்படி இந்த காரியம் செய்யறாங்க. ஆனபோதோ அவனை உங்களிலும் ரெட்டிப்பான மகள் இருக்க நரகத்துக்கு என்னதான் கேட்டீங்க. இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய நம்ம மினிஸ்ட்ரியில ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா கடைசியில என்ன நடக்குது அப்படின்னா அவங்களே நரகத்துல தான் இருக்காங்க. ஆனா சேர்றவங்க எல்லாம் ரெட்டிப்பான நரகத்துல எழுதுறாங்களா தன்றாங்க. அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனிதர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை என்ன செய்றீங்க? அங்கெல்லாம் போகாத, அதெல்லாம் சரி கிடையாது, அந்த டாக்டர்லாம் சரி கிடையாது, போய் அங்க மாட்டிக்கிடாத, அந்த இப்படிலாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இடத்தை என்ன செய்யறாங்க? மூட்டி போடுகிறார்கள். நீங்கள் அதை அந்த வேதபாரகர் பரிசேயர் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போறவங்கள விடுறதும் கிடையாது. நானே போறதுல நீ போய் என்ன செய்ய போற? நீ படிச்சு என்ன செய்ய போற? ஒன்னும் படிக்க வேண்டாம், பேசாம போயிரு, நான் சொல்லி கொடுத்தது போதும், இதை படிச்சு பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வசனிப்பாங்க. ஆனா செய்யக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. எனக்கு இந்த வேத பாரங்களை பார்த்தா கரெக்ட் அப்படி சொன்னா பாருங்க. 23ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, எல்லாத்தையும் தசமாக வாங்குவாங்க. ஆனா தோரால கற்பித்திருக்கிற விசேஷமாகிய ஆனா அந்த இரக்கத்தை எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, இது யார் சொன்னா? ராஜா சொல்றார், மணவாளன் சொல்றார். வசதியை பார்த்து நீங்க எல்லாம் செய்றீங்கப்பா, ஆனா நீங்க தோரால் எழுதப்பட்ட அந்த காரியத்தை என்ன செஞ்சுட்டீங்க? விட்டுட்டீங்க. எவ்வளவு ஒரு கர்த்தர் அவங்களை பற்றி எவ்வளவு மோசம் பேசலாம் பாத்தீங்களா? 23ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து டைரக்டா சர்போன்ட்டே சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. 32ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை நிரப்புங்கள். என்னவா என்ன சொன்னாரு? யார பத்தி சொல்றாரு? சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு பாருங்க. வஸ்திய அவர் எப்படி தள்ளி விடுறாரு பாருங்க. இந்த வஸ்தி இவன் எல்லாம் கடைபிடிக்கிறா, எல்லா ஃபீஸ் கடைபிடிக்கிறா, எல்லா விதமான அந்த பண்டிகை ஆசிரிக்கிறா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறா. ஆனா தோராவை என்ன செஞ்சுட்டா? கட்டளை என்ன செஞ்சுட்டா? மீறிட்டா. இந்த தோராவை மீறின உடனே கர்த்தர் சொன்னார், விரியன் பாம்பு குட்டியே அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்க. இப்போ மெமுகான் சொல்றா, இந்த கட்டளையில இன்னொரு காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்க. இன்னொரு காரியத்தை என்ன செய்யுங்க? ஆட். இன்னொரு புது கற்பனை என்ன செய்யுங்க? நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். யோசுவா ஒரு புது கற்பனை கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு புது கற்பனை தருகிறேன். என்ன கற்பனை தெரியுமா? வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 34ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளை உங்களுக்கு என்ன செய்யறேன்? தர்றேன். என்ன கட்டளை? ஒருத்தர் நேசிச்சிருங்கப்பா. இங்க பிரதான ராஜா இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப கட்டளை எழுதுறார். அந்த கட்டளை இன்னொரு கட்டளை அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு சேர்க்கிறார் பாருங்க. தோரால
பாருங்க, அவர் அங்க தோரால அவங்க கீழ்ப்படியாம போனதுனால இப்போ இன்னொரு கட்டளை அவர் சேர்க்கிறார். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு புதிதான கட்டளை தாரேன், நீங்க ஒரு என்ன செய்யுங்க, நேசிங்க. இந்த தாத் அப்படிங்கறதுல இது வந்து எஸ்தர்ல என்ன எழுதிருக்கு, லாக் என்ன எழுதிருக்குது, தாத் இருக்கு. இந்த தாத்துல தான் அவர் இன்னொரு கட்டளை என்ன செய்யறாரு, இப்போ சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறார், அதுலதான் வாசல் இருக்குது. அந்த வாசலுக்குள்ள போனோம்னா அந்த அன்பு மட்டும் தான் அங்க தெரியும், வேற எதுவும் என்ன செய்யாதுங்க, தெரியாது. சிலுவையில தொங்குன அந்த அன்பு மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, தொங்கும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படுற சட்டம். இப்போ ஒரு புதிதான சட்டத்தை கருத்து நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அது என்ன சட்டம் அப்படின்னா, சிலுவை தான் அந்த சட்டம். சிலுவையில காண்பிக்கப்பட்ட அந்த அன்பு தான் நம்மளுக்கு அந்த புதிதான சட்டம். இந்த சட்டத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, அன்புனா. அன்பட்டி பார்த்துருக்கோம் நம்ம, ஈரோடுல பார்த்தோம்னு நினைக்கிறேன், எங்க ஒரு இடத்துல பார்த்துட்டே பாருங்க. அன்புக்கு என்ன சொல்லுவாங்க ஹீப்ரூல, அகவா, 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 அதாவது அகவா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றோம். ஆனா ஆக்சுவலி ஸ்பெல்லிங் என்ன வரணும், அகவா அப்படின்னு சொல்லி வரணும். அகவா அப்படின்னா, அகப்பே அப்படின்னா அது கிரீக்ல, அகப்பேனா கிரீக். அகவா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னது, அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கட்டளை தான் அவர் கொடுக்கிறார். இந்த கட்டளை இருக்கிற வல்லமை வேற எந்த கட்டளையும் கிடையாது. அவ்வளவு சிறந்த ஒரு வல்லமையை இந்த அகபால கட்டளை வைத்திருக்கிறார். இந்த அகபால எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு பார்த்துடுங்க. அதாவது முதலாவது அலப், அடுத்தது ஹே, அடுத்தது பெத், அடுத்தது ஹே. இந்த 4 எழுத்து சேரும் போது உங்களுக்கு அகபா அப்படி கிடைக்குது, அதாவது அன்பு அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த அகபா அப்படிங்கிறதுல இத மாதிரி எங்கேயும் பார்த்திருக்கீங்களா? பாருங்க, பிக்சர் வீக்ல எழுதுல ஆல எப்படி எழுதுவாங்க, கால இது ஒரு மனிதன் 2 கை உயர்த்தி பிடிச்சிருக்கான், இது அடுத்தது ஒரு மனிதன் உயர்த்தி பிடிச்சிருக்கிறான். இதே மாதிரி ஏதாவது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பாப்பி புதுசு கர்த்தர் என்ன செய்யற பாருங்க. இந்த அகபா அகபா அப்படிங்கிற இதை மாதிரி சீன் எதே பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? என்ன சொல்றீங்க? அதுதான் நம்மளுடைய மெயின் டாபிக். கையப்பார் ஆணியப்பார் பார்த்துருக்கோங்களா? என்ன பார்த்துருக்கிறோம்? யெகோவா அப்படிங்கிற பெயருக்கு 4 எழுத்து இருக்குது. என்ன எழுத்துலாம்? யாவே வாவே, 4 எழுத்து. அதாவது கையப்பார் ஆணியப்பார். இங்க என்னத்தை பார்க்க சொல்ற? காளையப்பார் வீட்டைப்பார். அதாவது வல்லமையப்பார் வீட்டப்பார். வல்லமை இருக்கிற வீட்டை என்ன செய்யுங்க பாருங்க. என்ன வல்லமை? அன்பு அப்படிங்கிற வல்லமை. அன்புங்கிறது சாதாரண காரியம் இல்ல, இட்ஸ் a power. அது என்னது? ஒரு வல்லமை பார்த்துடுங்க. இந்த வல்லமை நமக்குள்ள வரணும், அதுதான் அவருடைய கட்டளை. இந்த வல்லமை நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நம்ம பெரிதான ஒரு காரியத்தை என்ன செய்யலாம். இந்த அன்புக்குள்ள, இந்த அன்பை பற்றி அன்பை என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பின் வல்லமையை பாருங்க. அதனுடைய வீட்டை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு அந்த அன்பு. அது ஒரு வீட்டுக்குள்ள அந்த அன்பு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அன்பை அப்படியே தழுவி கொண்டீங்க அப்படின்னா அந்த அன்பு உங்களை என்ன செய்யும்? நிராகரிக்கிறது. அன்பு எப்பவுமே என்ன செய்யும்? நேசிக்கதான் செய்யும். அது என்ன செய்யும்? நம்மள விரட்டாது. பாருங்க, இந்த அன்பு வந்து இட்ஸ் a power. அது ஒரு பவர் வந்துடுங்க. பாருங்க, ஒரு காரியம் தேவைப்படுது. எனக்கு அது யாரும் தெரியல, டிஎல் முடியா அல்லது சாது சுந்தர் சிங்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வந்து போய் இவங்களை போய் ஜெபிக்கிறது கூப்பிடுறதுக்கு போறான். வீட்டுல ஜெபம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கூப்பிட போறான். அப்படி ஜெபத்துக்கு கூப்பிட போகும்போது இவன் தேடி பாக்குறான், காட்டுக்குள்ளதான் தேடுறான். சாது சுந்தர் சிங் யாரும் தெரியல, டிஎல் முடியா சாது சிங்கான்னு தெரியல. ஒருவேளை சாது சுந்தர் சிங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாது சிங்க தேடி உள்ள போற காட்டுக்குள்ள கடைசியில கிடைச்சிட்டாரு. ஒரு பாறையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் போய் கூப்பிட போகும்போது பார்க்கலாம், பின்னால வந்து ஒரு லயன் வருது, ஒரு சிங்கம் வருது. சாது சுந்தர் சிங்கம் வருது. இவன் பார்த்தா இன்னைக்கு சாது சுந்தர் சிங் அவ்வளவுதான் முடிஞ்சு, நம்மளுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு போக முடியாதுன்னு நினைச்சான். இவன் மரத்து பின்னால இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான், என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அந்த சிங்கம் அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு. இவர் அதுக்கு மேல அந்த தலை மேல என்ன செய்யறாரு?
தடை விட்டுட்டு இருக்காரு பார்த்துடுங்க. இவர் தடை விட்டுட்டு இருக்காரு. அப்போ இது நடக்கக்கூடிய காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் லவ். பிகாஸ் ஆஃப் லவ். அங்க அன்பு இல்லை அப்படிங்கிற அந்த காரியம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. எல்லா விதமான மிருகமும் இருந்துச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடல. இது இவங்க ஆதாம் வந்து சிங்கத்தை பார்த்து பயப்படல. ஒரு நாய் சிங்கத்தை பார்த்து கொலைக்கல. பாருங்க, எல்லா விதமான மிருகம் அங்க இருக்குது. ஆனா அங்க அன்பு இருந்ததுனால அங்க எந்த ஒரு சேதமும் என்ன செய்யல, நடக்கல, நடக்க விடல. பாருங்க, அன்பு எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு வந்து எல்லா அன்புக்குள்ள பாருங்க, அது எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் சரி, நீங்க அதான் கத்து சொன்னார், உன் சத்ருவை என்ன செய்ய நேசியே. அவன் எல்லாத்தையும் பகையெல்லாம் மறந்துடுவான். அவன் பகையெல்லாம் என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். நம்ம காண்பிக்கிற அன்புல அவன் பகையெல்லாம் என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். நோவா தாத்தா எல்லா அனிமலையும் என்ன செஞ்சாரு? வேலைகளை கொண்டு வந்தாரு. தனித்தனி கட்டி வச்சு போறோம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எல்லாம் உள்ள விரட்டுறாரு. உள்ள ஏகமா கிடக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை பண்ணிச்சா? கடிக்கல, ஒண்ணு செய்யல. ஏன்? ஒய்? பிகாஸ் ஆஃப் லவ். அந்த இடத்துக்குள்ள என்ன இருந்தது? அன்பு. அந்த பேழைக்குள்ள அன்பு இருந்தது பார்த்துடுங்க. பாருங்க, அதே மாதிரி அன்பு இன்னைக்கு நம்ம மேல வந்து இறங்கிட்டு அப்படின்னா நம்ம யாரையும் விரோதிக்க மாட்டோம். இந்த கட்டளை, இந்த பிரதானமான கட்டளை, இது வந்து ஒரு 11th கமாண்ட்மெண்ட் நம்மளுக்கு. இன்னும் ஒன் மோர் கமாண்ட்மெண்ட் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா இந்த தாத்துல என்ன செய்யறாரு? இப்போ ஆட் அப் பண்றாரு. அதனாலதான் பாருங்க, அந்த இடத்துல தோரான் கொடுக்கல, அந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தாத். எதுக்கு? இந்த டோருக்குள்ள நீங்க பாக்குறது அன்பு மட்டும் தான் பாப்பீங்க. இந்த டோருக்குள்ள என்னது? அவர் காண்பித்த அன்பு. சிலுவையில் அவர் சொன்னார், பிதாவே இவர்கள் என்ன செய்யும்? தாங்கள் செய்கிறது என்னது அறியாத எல்லாத்தையும் மன்னிச்சிடறாங்க. இந்த வாசலுக்குள்ள போறவங்க எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிருவோம். ஒரே ஒரு சட்டம் தான், எல்லாத்தையும் மன்னிச்சிரு, எல்லாத்தையும் என்ன செய்ய நேசி. அவ்வளவுதான். இந்த ஒரு சட்டம் தான் இந்த இதுக்குள்ள இருக்குது. பாருங்க, வஸ்தி வந்து இவன் யூத ஸ்திரீக்கு ஒரு உதாரணமா என்ன செய்யறா? காணப்படுறா. இந்த யூத ஸ்திரீ எல்லா பண்டிகையும் ஆசரிச்சா, எல்லாத்தையும் செய்தா. ஆனா இவன் என்ன மீறிட்டா? பிரமாணங்களை கட்டளை என்ன செஞ்சார்? மீறிட்டா. அது மீறினது நிமித்தம் கர்த்தர் சொன்னார், உன் பண்டிகைக்கு சாணியை உன் மூஞ்சில அரைச்சுவேன் நீ அப்படின்னு சொல்லி அவளை என்ன செஞ்சாரு? தள்ளுதல் பண்ணிட்டார். தள்ளிட்டு ஒரு புதிதான கட்டளையை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அந்த தோரால என்ன செய்யறார்? எழுதுறார். என்ன கட்டளை? 11வது கட்டளை. அது என்ன கட்டளை? கர்த்தாவே, ஒருத்தர் நீங்க என்ன செய்யுங்க? அன்பா இருக்கு. ஒருத்தர் நீங்க என்ன செய்யுங்க? நேசிங்க என்கிற ஒரு பெரிதான கட்டளை. கர்த்தர் அவங்களை பார்த்து அவங்க மத்தியில ராஜாவா வந்தார். கடைசியில சிலுவையில தொங்கும் போதும் யூதர்களுக்கு ராஜாவா அப்படிதான் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டிருந்தது. ஜனங்கள்லாம் கத்துனாங்க. என்ன கத்துனாங்க தெரியுமா? அவர் எங்களுடைய ராஜா இல்ல, அந்த ராஜ பட்டத்தை என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா பிலாத் சொன்னா, நான் போட்டதுதான், அதை யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இப்போ அந்த ராஜா புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில என்ன செய்யறார்? எனக்கு ஒரு தடவை தாவீது புறக்கணிக்கப்பட்டார்ல, ஞாபகம் இருக்கா? அவர் எருசலேம் மேல இருந்து அழுதான். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தோடனே அழுதார். என்ன அழுதாரு? என்ன எப்படி சொல்லி அழுது தெரியுமா? கோழி குஞ்சுகளே கூட்டி சேர்க்கிறது போல நான் எத்தனையோ முறை நான் கூட்டி சேர்க்க முயற்சி பண்ணேன். ஆனா இவங்களும் என்ன செஞ்சாங்க? என்னை விட்டு தூரமா போகிறார்கள். பாருங்க, இந்த வஸ்தி என்ன செய்யறா அப்படின்னா ராஜாவுடைய கட்டளையை மீறினா. ராஜா அவருடைய அழகை காமிக்கணும்னு நினைச்சாரு, கூப்பிட்டாரு. ஆனா இவர் என்ன செய்யல? வரல. வராதது நிமித்தம் இன்னொரு பிரமாணம் அங்க வைக்கப்பட்டது. என்ன பிரமாணம்? அன்பா என்ன செய்ய இருக்கு. பாருங்க, இந்த பிரமாணத்தை வைத்து அடுத்தது வஸ்தி என்ன செஞ்சாரு? பைகாட் பண்ணிட்டார். வஸ்தி என்ன செஞ்சாருங்க? எடுத்து போட்டாரு. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த எஸ்தருடைய காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ வஸ்தி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ ஒரு பிரேக் நம்ம விடுவோம். 1 மணி ஆகுது. லஞ்ச் பிரேக் கொடுக்கலாமா? இன்னைக்கு நம்ம சீக்கிரம் லஞ்ச் பிரேக். எப்பவும் 2 மணிக்கு விடுவோம். இன்னைக்கு சீக்கிரம் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ பிரேக் விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு 2 செஷன் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி வந்து யாருடைய என்ட்ரி ஆகும்? எஸ்தருடைய என்ட்ரி. எஸ்தருடைய என்ட்ரிக்காக நம்ம என்ன செய்யலாம்? காத்திருக்கலாம். பாருங்க, இந்த வஸ்தி இப்ப திறந்தப்படுற. ஆனா இந்த நேரத்துல ராஜா என்ன செய்யறாருன்னா ஒரு பிரமாணத்தை என்ன செய்யறாரு? உள்ள எழுதுறாரு. நமக்காக யெகோஷுவா ஒரு பிரமாணத்தை என்ன செஞ்சார்? எழுதி வச்சிருக்காரு. சிந்திச்சு பாருங்க, எல்லாமே இந்த பாருங்க. ஆனா அகஸ்வேர் ராஜா எங்க இருந்து அரசாள்றாரா? ஓதுல இருந்து கூஷ் வரைக்கும். ஓதுல இருந்து கூஷ் வரைக்கும் அரசாள்றாரு. ஏன் ஓதுவை தெரிந்து கொண்டார்? பாருங்க, அரண்மனை எங்க உட்கார்ந்துருக்காரு? சூஷான் அரண்மனை நினைச்சு உட்கார்ந்துருக்கிறார். இந்த சூஷான் அரண்மனை அப்படின்னா யாருடைய அரண்மனை? அது யெகோவா. ஷானா அப்படின்னு அர்த்தம் என்னது? மாற்றுதல், வஸ்துவை மாற்றுதல், அல்லது டிரான்ஸ்ஃபர் from one place to another. யாருடைய பிளேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாருன்னா நம்மளுடைய பிளேஸ்.
நம்மளுடைய கார்மெண்ட் தான் அவர் என்ன செய்ய போறார்? மாற்ற போறார். நாம மாற்றி நம்மளுடைய ரட்சிப்பின் உடையை நம்ம தரிக்க போறார். அந்த ரட்சிப்பை என்ன செய்வாங்க? ஷுவா. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யாருடைய பேர் தான் வரும்? நீங்க சுத்தி முத்தி எங்க போய் பிடிச்சாலும் யார் பேர் தான் வந்து முடிய போகுது? யெகோவா பேர் தான் வந்து முடிய போகுது. யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. எல்லா இடத்துலயும் அவர் ஞானமா எல்லா காரியத்திலும் இருக்கிறார், வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா தந்தார் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாத பொறுப்பேற்க முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.